ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் என்னதான் பல விதமான பிஸ்கெட்ஸ் வந்தாலும் இந்த டீ கடை பட்டர் பிஸ்கெட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதை எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எந்த கப்புனாலும் அதில் ஹாஃப் கப்பு வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் போட்டுட்டு அது கூட 2 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சேம் கப்லேயே வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு கூடயே வந்து சுகர் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் கப்பு இப்போ ஹாஃப் கப்பு வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு உருட்டினா வந்து விரிசல்லாம் வரக்கூடாது. அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பெரிய ஒரு பிளேட்ல வந்து எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மாவை குட்டி குட்டியா ரவுண்ட் பண்ணிட்டு அதை ஒரு பால் கவர்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெலிசா பண்ணிடாதீங்க, பிஸ்கெட் வந்து உப்பி வராது. நல்ல ஒரு வெயிட்டான கடாய் இருந்தா ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்க ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல லேசான கடாயா இருந்தா அதை வந்து உப்பு அது மாதிரி இருந்தா கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அந்த பிளேட் வச்சிடலாம். பிளேட் இல்லைனாலும் நம்ம இட்லி குண்டால வச்சிருப்போம்ல, அந்த தட்டு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளவுதாங்க, வீட்லயே டீ கடை பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹோம்மேடா செஞ்சு உங்க குட்டீஸ்க்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.